பேரு கோத்திரம் சொல்லுங்கோ என்றார் கோயில் அர்ச்சகர். சுவாமி பேருக்கே பண்ணிடுங்கோ என்றாள் சுமதி. சுமதியும் வெங்கடேசனும் தங்கள் பேத்தி ஆதிராவுடனும் பேரன் அனுஜுடனும் கோயிலுக்கு வந்து உடையவர் சன்னதியில் பகவத் ராமானுஜரை தரிசித்துக் கொண்டு இருந்தார்கள். ஆதிராவுக்கு அன்று பிறந்த நாள். 12 வயது முடிந்திருந்தது அவளுக்கு. அனுஜ் ஆதிராவின் தம்பி 10 வயது அவனுக்கு. ஆதிரா, அனுஜ், கண்ணை மூடிக்காதீங்கோ, கண்ணை திறந்து பகவானை நன்னா பாருங்கோ. கற்பூர ஆர்த்தி காட்டுறச்சே கண்ணை மூடிக்காதீங்கோப்பா. சுவாமி அழக கண் குளிர தரிசிங்கோ. கொள்ள அழகு முகம் பாருங்கோ. முப்புரி முக்கோல் முக்குறி நன்னா சேவிச்சுக்கோங்கோ என்றார் அர்ச்சகர் சுவாமி. பகவத் ராமானுஜர் தரிசனம் கண் குளிர கண்டார்கள். கோயிலில் பிரசாதம் வாங்கி கொண்டவுடன் அனைவரும் சாப்பிட்டார்கள். சுமதி பாட்டி வாயில் கொஞ்சம் போட்டுக்கொண்டு மீதியை தொன்னையிலேயே வைத்திருந்தாள். ஆதிரா பர்த்டே அன்னைக்கே சுவாமி ராமானுஜர் பர்த்டே பாட்டி என்றான் பேரன். அப்படி சொல்லக்கூடாது கண்ணா. சுவாமி ராமானுஜர் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம ஆதிராவுக்கு பர்த்டே வருதுன்னு சொல்லு. பகவத் ராமானுஜர் பிறந்த நாள் இன்னையோட 1008 வருஷம் ஆயிருக்கு. அதாவது அவர் பிறந்தது 1017ஆம் வருஷம் சித்திர மாசத்து சுக்லபக்ஷ திருவாதிரை அன்னைக்கு என்று சொல்லிக்கொண்டே கோவிலை சுற்றி வந்தார்கள் அனைவரும். பசிக்கிறதே பாட்டி என்றான் அனுஜ். ஆச்சுப்பா, ஆற்றுல தளிகை அதான் சாப்பாடு எல்லாம் பண்ணியாச்சே. இன்னைக்கு ராமானுஜர் பிறந்த நாள் இல்லையா? வடை சக்கரை பொங்கலோட நல்ல விருந்து. இதோ 10 நிமிஷத்தில் போயிடலாம் ஆற்றுக்கு என்றாள் பாட்டி. பாட்டி, அந்த மாமா கோத்திரம் பேரு சொல்லுங்கன்னு சொல்றச்சே நீ ஏன் சுவாமி பேருக்கே பண்ணிடுங்கன்னு சொன்ன என்றாள் ஆதிரா. ஓ அதுவா? ஆமாம்மா, பேர்பட்ட சுவாமி. அவர் புகழ அவர் நாமாவளியை நம்ம கேட்கலாமே. நம்ம பேரு கோத்திரம் எல்லாம் அவருக்கு தெரியாதா என்ன? ஒவ்வொருத்தரும் வரிசையாக பேரு கோத்திரம்னு ஆற்றுல இருக்கிறவா எல்லார் பேரையும் சொல்லிட்டு இருந்தா எத்தனை நாழி ஆகும். பெருமாள் புகழ பாடணும், அதை கேட்கணும், அதுக்கு தான் என்றாள் பாட்டி. 4 வீட்டுக்கு நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுடேன், எதுக்கு அதை கையிலேயே எடுத்துட்டு வர என்றார் வெங்கடேசன். கஷ்டமா இல்லையா என்றார். கஷ்டமா? இதில் என்ன கஷ்டம் இருக்கு? இருக்கட்டும், கொஞ்சோண்டு சுவாமி பிரசாதம் ஆற்றுல எல்லாருக்கும் கொடுக்கலாமேன்னு தான். சுவாமி ராமானுஜர் படாத கஷ்டமா? எப்பேற்பட்ட திருமந்திரத்தை ஆசை உடையவா எல்லாருக்கும் சொல்லணும் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனித நலனில் அக்கறை கொண்டு எல்லாரையும் உய்விக்க வந்தவர் அவர். எத்தனை கஷ்டப்பட்டிருக்கார். பிறர் நன்னா இருக்கணும்னு நினச்சி பண்ணின உத்தமர் இல்லையா அவர்? அவர் பட்ட கஷ்டமெல்லாம் எத்தனை, இதெல்லாம் ஒரு கஷ்டமா என்றாள் பாட்டி. ஏன் பாட்டி, அவருக்கு எதுக்கு பகவத் ராமானுஜர்னு பேரு என்றாள் ஆதிரா. அவர் பகவானே தான்மா, அத்தனை நல்லது பண்ணியிருக்காரே. கிருஷ்ணரே தான் அவர். பலராமானுஜன்னு தான் பேர் அவருக்கு. பலராமன், அதை எடுத்துட்டு பாரு. அனுஜன், அனுஜன்னா என்ன? தம்பி. ஆதிசேஷ அவதாரம். பலராமனுக்கு தம்பி யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணரே தான் அவர். பகவத்கீதையில் கிருஷ்ணர் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணார். லைஃப்பில் எப்படி வாழணும்னு எல்லாருக்கும் சொன்னார். அர்ஜுனர் வழியாக நம்மளுக்கு சொன்னார். அதை தான் கீதை உபதேசம் பண்ணினார் இல்லையா? அது போராதுன்னு அனுகீதையும் சொன்னார். வேத சாஸ்திரத்துக்கெல்லாம் பின்னாடி வர மனுஷாலாம் என்ன பண்ணா, அவளுக்கு தோணின மாதிரி எல்லா அர்த்தத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா இஷ்டத்துக்கு. தன் இஷ்டம் போல் மீனிங்கை சொன்னால் உலகம் என்ன ஆறுது, என்ன பண்ணுறதுன்னு யோசித்து ஆழ்வார்கள் எல்லாம் படைச்சார். ஆழ்வார்கள் எல்லாரும் பகவானோட அந்த கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் பேசி பாசுரமாக பாடி பகவத் குணங்கள் அப்படியே ஆழ்ந்து மயங்கிட்டா. 6 மாதம் அப்படியே மோகிச்சே விழுந்துட்டாரே சுவாமி நம்மாழ்வார். அவளுக்கெல்லாம் தங்களுக்கு மோட்சம் வேணும்னு வேண்டிண்டா. ஆனால் உலக மக்களுக்கு இதையெல்லாம் எடுத்துட்டு போய் உபதேசம் பண்ணணுமே, அதையும் சரியாக பண்ணணுமே. ஆழ்வார்கள் பாடின பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் புரிஞ்சு அதை எடுத்துட்டு நல்வாழ்க்கை வாழணுமே மனுஷாலாம். என்ன பண்ணுறதுன்னு பெருமாளுக்கே ரொம்ப சங்கடமாயிடுது. நான் தான் தர்மம், நான் தான் தர்மம், எல்லாரும் என்ன பற்றுங்கோ அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர். தன்னாலேயே ஒன்றும் முடியலையேன்னு நினச்சி யோசித்து ஆச்சாரியனை படைச்சார். அதுதான் ராமானுஜன் ஆச்சாரியனாக வந்தார். தாம் பெரியவா தாம் பெரியவான்னு ஒருத்தர் தன்னையே சொல்லிட்டு இருந்தா
அது தற்பெருமை மாதிரி ஆயிடாதா? மனுஷாளுக்கு அத்தனை தூரம் புரியுமா? ஆனால் பெருமாளுக்கு அத்தனை குணமும் அத்தனை பெருமையும் அவர் பட்டுக்கலாம். ஆனால் மனுஷா அப்படி நினைக்க மாட்டாளே. இன்னொருத்தர் வந்து இதோ பாருங்க இங்கே இருக்காரே, அவர் ரொம்ப பெரியவர் அப்படின்னு சுட்டி காட்டி சொல்கிறச்சே அதுக்கு ஒரு தனி அழகு வந்துடுறது இல்லையா? அதான் ஒருத்தர் பெருமையை இன்னொருத்தர் வந்து எடுத்துக்காட்டி சொல்கிற மாதிரி வந்தார் ராமானுஜர். அவர் தான் ஆச்சாரிய ராமானுஜர், பகவத் ராமானுஜர். பாட்டி, மாம்பழம் சூப்பராக இருக்கு பாட்டி என்று தள்ளு வண்டியில் ஒருவன் மாம்பழம் வைத்து கொண்டிருப்பதை சுட்டி காட்டினான் அனுஜ். பாட்டி, பெருசு பெருசாக இருக்கு பாரு என்றான். வேணுமா அவனுக்கு? சரி இரு வாங்கிக்கலாம் என்று சொல்லி, பா எப்படிப்பா மாம்பழம் என்றாள் பாட்டி. புளிக்குமோ என்னமோ தெரியலையே என்றார் தாத்தா. சார், ரொம்ப நல்ல பழம் சார், கல்கண்டாட்டும் தித்திக்கும், வாங்கி பாருங்க என்றான் மாம்பழம் விற்பவன். சந்தேகமாக இருக்கே என்று தொட்டு தொட்டு பார்த்து சந்தேகித்தனர். அதற்குள் வெங்கடேஷன் ஃப்ரெண்டு முரளி, ஹலோ வெங்கட், எப்படி இருக்கே, ரொம்ப நாள் ஆச்சுப்பா பார்த்து என்று கேட்டுவிட்டு, ஓ ரொம்ப நல்லா இருக்குது, இவங்ககிட்ட பழம் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்குது, ஜஸ்ட் 2 days பிஃபோர் தான் 2 கிலோ வாங்கிட்டு போனேன், எல்லாம் செலவழிஞ்சு கொடுத்தோ, இன்றைக்கி வாங்கலான்னு வந்திருக்கேன் என்றார். ஓ அப்படியா என்று சொல்லிவிட்டு சுமதியும் வெங்கடேஷனும் 1 கிலோ வாங்கி கொண்டார்கள். திரும்பி நடந்து வரும்போது, பாத்தியா மாம்பழக்காரன் நன்னா இருக்குமா வாங்கிக்கோங்கோ அப்படின்னு சொன்னாலும் நமக்கெல்லாம் எவ்வளோ சந்தேகம் வந்தது. இன்னொருத்தர் வந்து சுட்டி காட்டி ரொம்ப நன்னா இருக்கு வாங்கலாம் அப்படின்னு சொன்னோடனே வாங்கினோம் பத்தியா, அதுதான் என்றாள் பாட்டி. தானா சொல்லிக்கிறத விட இன்னொருத்தர் வந்து சுட்டி காட்டி இது ரொம்ப நன்னா இருக்கு, இதுதான் நம்ம எல்லாம் பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னார் பகவத் ராமானுஜர். அதுக்கு தனி மவுசு தான் பாரு என்றாள் பாட்டி. அந்த மாதிரி பகவான் அத்தனை கல்யாண குணம் கொண்டவன். அவனை எல்லாராலையும் அடைய முடியும். இவர் பெரியவர், பெரிய படிப்பு படித்தவர், அழகானவர், ஒசரமானவர், உயர்ந்த குலத்தவர், அவள்லாம் தான் பெருமாளை அடையணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாராலையும் பகவான் அடைய முடியும். அதுக்கு முக்கிய தகுதி ஆசைங்கிற ஒன்றே ஒன்று தான். பகவானை நாம் பற்றணும்னு உண்மையான அந்த ஆசையும், அவன் நமக்கெல்லாம் தலைவன், அவன் தான் லீடர், நாம் எல்லாரும் அவனுடைய தாசர்கள், அவனுக்கு நாம் எப்பவும் சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த பணிவும் கர்வம் இல்லாமையும் தாங்கிற அகம்பாவம் எல்லாம் தொலைஞ்சி ஆசையோடு அவனை சரணாகதி பண்ணிட்டா அப்புறம் கவலை இல்லாமல் வாழலாம். நிச்சயமாக எல்லாராலையும் பகவான் அடைய முடியும். உயர்வு தாழ்வே கிடையாது. எல்லாரையும் சமநோக்காக பார்க்க பழகிக்கணும். எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கான். இதெல்லாம் தான் சொன்னார் பகவத் ராமானுஜர். அதாவது அந்த சரணாகதி தத்துவத்தை சொல்லிட்டு அந்த பஞ்சசம்ஸ்காரம்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அதாவது சமாஸ்ரயணம்னு சொல்லுவாத. பெருமாளோட ஆர்னமெண்ட்ஸாக இருக்குது பற்றியா, அந்த சங்கு சக்கர முத்திரை, அதே மாதிரியே அந்த சங்கு சக்கர முத்திரையை அவள் ஆச்சாரியா, அதாவது குரு சிஷ்யாளுக்கு அவள் தோள்பட்டையில் இடுவார். அன்னிலேருந்து அடியேன் ராமானுஜதாசன்னு பெருமையாக சொல்லிக்கலாம். எல்லாரும் ராமானுஜ சம்பந்தம் இருக்கிற எல்லாரும் பகவான் அடைய முடியும், எந்த வேற்றுமையுமே கிடையாது என்றாள் பாட்டி. பகவான் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கார், பிரம்மாண்டமாக இருக்கார். நாம் எல்லாரும் உலக மக்கள் அத்தனை பேருமே அவரோட திரு உடம்பில் குட்டி குட்டியாக பார்ட்டாக இருக்கோம். அறிவு இருக்கிற பொருளாட்டம், அறிவு ஞானமே இல்லாத திங்ஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாம் அவருக்குள்ளே தான் அடக்கும். அதே மாதிரி நம்ம ஒத்தொத்தருக்குள்ளேயும் பகவான் இருக்கார். நம்ம எல்லாருக்கும் ஜீவாத்மானு பேர். நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவில் அவர் குட்டியாக பேர் ஆனந்தத்தோடு உள்ளே உட்காந்துட்டுருக்கார். அவர் தான் பரமாத்மா. அவர் தானே எல்லாம் பண்ணித்தரார். அவரோட அந்த பெரிய உருவத்துக்குள்ளேயும் நாம் எல்லாரும் இருக்கோம், நமக்குள்ளேயும் அவர் இருக்கார், பிரிக்கவே முடியாது. இந்த தத்துவத்தை தான் சொன்னவர் ராமானுஜர். அவரை அடையறதுக்கு சரணாகதின்னு ஒன்று பண்ணிட்டா போகிறோம். பகவானே என்கிட்ட எதுவுமே இல்லை, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே நீதான்ப்பா அப்படின்னு பொறுப்பு எல்லாத்தையும், ரெஸ்பான்சிபிலிட்டி அத்தனையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிடும். எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையை பார்த்துட்டே போனால் போகிறோம். இந்த சரணாகதி தத்துவத்தை, இந்த ஃபிலாசபியை நமக்கெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? இந்த பகவத் ராமானுஜர் தான். பகவானை நமக்கு நன்னா காட்டி தந்திருக்காரே, அதனால தான்ப்பா பகவத் ராமானுஜர். புரிஞ்சுதா என்றாள் பாட்டி. வீடு வந்து விட்டது. ஆஹா, வடை வாசனை பாட்டி என்றான் அனுஜ். இதோ எல்லா தலையும் பெருமாளுக்கு வச்சுட்டோ கற்பூரம் காட்டியாச்சு, இதோ சாப்பிட்டுடலாம் என்றாள் பாட்டி. ஹரிதா, இந்தாம்மா பகவத் ராமானுஜர் பிரசாதம்.
ரங்கன் எங்க என்றாள். கீழே போயிருக்காருமா என்றாள் ஹரிதா. சரி, நீயும் ரங்கனும் சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு பகவத் ராமானுஜர் தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்கோ. பா, அப்படி ஒரு அலங்காரம்! சொல்கிற மாதிரி ஒரு முறை சேவிச்சாலே போயிடும் நமக்குள்ளே இருக்கிற அத்தனை அகங்காரமும் என்றாள் பாட்டி. அடியேன் ராமானுஜதாசன். அப்பா, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே என்ன ஒரே வாசனையாக வருது. தடவுடல் விருந்தா என்று கேட்ட வண்ணம் வீட்டுக்குள் நுழைந்தார் ரங்கனின் நண்பர் நாராயணன். வாங்கோ வாங்கோ, இன்னைக்கு ராமானுஜ ஜெயந்தி இல்லையா? ஆமாம், விருந்துதான். இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாமே, தோ எல்லாம் போட்டு விட்றேன் என்றாள் பாட்டி. பரவாயில்ல இருக்கட்டும் மாமி, இன்னைக்கு ஆத்மீய விசேஷந்தான். மாமி, நீங்கள் எல்லாரும் ஆற்றுக்கு சாயங்காலம் வரணும். பேரனுக்கு பேர் சூட்டுற ஃபங்க்ஷன் இன்னைக்கு, அவசியம் வரணும் என்றார். அதற்குள் கீழே சென்றிருந்த ரங்கன் வீட்டிற்கு வந்து விட்டார். சாயங்காலம் முதல்ல நானும் ஹரிதாவும் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா வரோம் என்றார். என்ன பேரு குழந்தைக்கு வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேள் என்றார் தாத்தா வெங்கடேசன். நாங்களா, நான் பராசரன்னு சொல்லியிருக்கேன் என்றார் நாராயணன். ஓ, ரொம்ப ரொம்ப நல்ல பேர் செலக்ட் பண்ணியிருக்கேளே, ராமானுஜருக்கு ரொம்ப பிடிச்ச பேர் என்றாள் பாட்டி. ஆமாம் மாமி, நம்மாலெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஸ்ரீபாஷ்யத்துக்கு உரை எழுத முடியுமா? இல்லை திருவாய்மொழிக்கு தான் வியாக்கியானம் எழுத முடியுமா? பெரியவா அத்தனை பேரும் எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. விஷ்ணு புராணத்தை எழுதின அந்த பராசர மகரிஷியை நினச்சிண்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு தான் மாமி என்றார் நாராயணன். பாட்டி கொடுத்த சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டு கொண்டே. சூப்பர் விருந்து பாட்டி, பகவத் ராமானுஜர் ஹாப்பி பர்த்டேக்கு என்றார்கள் ஆதிராவும் அனுஜும். கொள்ளை கொள்ளும் அழகா, கொள்ளை கொள்ளும் அழகா, மனதை கொள்ளை கொள்ளும் அழகா, மனதை கொள்ளை கொள்ளும் அழகா, மனதை கொள்ளை கொள்ளும் அழகா, யதிராஜா தெள்ளமுதே தேனே ராமானுஜா கொள்ளை கொள்ளும் அழகா, யதிராஜா தெள்ளமுதே தேனே ராமானுஜா கொள்ளை கொள்ளும் அழகா, யதிராஜா தெள்ளமுதே தேனே ராமானுஜா கொள்ளை கொள்ளும் அழகா, யதிராஜா யதிராஜா உள்ளம் கவர்ந்திடும் நில் உயர்ந்த அலங்காரம், உள்ளம் கவர்ந்திடும் நில் உயர்ந்த அலங்காரம், உள்ளம் கவர்ந்திடும் நில் உயர்ந்த அலங்காரம், உள்ளம் கவர்ந்திடும் நின் உயர்ந்த அலங்காரம், ஒரு முறை சேவித்தால் ஒழிந்திடும் அகங்காரம், உள்ளம் கவர்ந்திடும் நின் உயர்ந்த அலங்காரம், ஒரு முறை சேவித்தால் ஒழிந்திடும் அகங்காரம், உள்ளம் கவர்ந்திடும் நின் உயர்ந்த அலங்காரம், ஒரு முறை சேவித்தால் ஒழிந்திடும் அகங்காரம், ஒரு முறை சேவித்தால் ஒழிந்திடும் அகங்காரம், ஒரு முறை சேவித்தால் ஒழிந்திடும் அகங்காரம், கொள்ளை கொள்ளும் அழகா, யதிராஜா தெள்ளமுதே தேனே ராமானுஜா கொள்ளை கொள்ளும் அழகா, அழகா
அழகா பல பல தத்துவங்கள் அருளிய சீலா பல பல தத்துவங்கள் அருளிய சீலா மலரடி நம்பினே பரமதயாளா பல பல தத்துவங்கள் அருளிய சீலா மலரடி நம்பினே பரமதயாளா பல பல தத்துவங்கள் அருளிய சீலா மலரடி நம்பினே பரமதயாளா உலகமெல்லாம் உந்தன் சாதுக்களின் கூட்டம் உலகமெல்லாம் உந்தன் சாதுக்களின் கூட்டம் உலகமெல்லாம் உந்தன் சாதுக்களின் கூட்டம் உனது அடியவர்க்கு ஏது இனி வாட்டம் உனது அடியவர்க்கு ஏது இனி வாட்டம் உலகமெல்லாம் உந்தன் சாதுக்களின் கூட்டம் உனது அடியவர்க்கு எது இனி வாட்டம் உனது அடியவர்க்கு எது இனி வாட்டம் கொள்ளை கொள்ளும் அழகா யதிராஜா தெள்ளமுதே தேனே ராமானுஜா கொள்ளை கொள்ளும் அழகா யதிராஜா ராமானுஜா ராமா